ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் காய்ச்சல்னால அந்த இயற்கை மாற்றத்தினால காய்ச்சல் பகலானா நல்லா இருக்குது, நைட்டானா காய்ச்சல் வந்துடுது, சளி, இருமல், உடல் பலவீனம். இந்த விஷயத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான் பரலோ தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உடல் பலவீனத்தோடு சரீர பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் அந்த வேலையில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் தாமே சுவாமி. அப்பா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எந்தெந்த அவயங்கள் பலவீனத்தோடு காணப்படுகிறதோ, அப்பா, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்ற வசனத்தின்படி தகப்பனே ராஜா, சுகமளிக்கும் வல்லமை இந்த வேலையில் கடந்து ஒவ்வொருவரும் மீதும் வரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை என் தேவன் நீர் கட்டளையிட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போட்டு முது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நீர் நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களால் கூடாதது இந்த தேவனால கூட நீர் அப்பா ராஜா மருத்துவர்களுக்கு எல்லாம் பரம பரிகாரியாய் டாக்டராக இருந்து அப்பா ராஜா அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் சாட்சி கூறும்படி என் தேவனின் அற்புதத்தை அதிசயத்தை உண்டு பண்ண போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் உயிர் எழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காலையில் 9-10, இரவு 9-10 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிற காணிக்கை கொடுக்குற உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்கு பழுகி பெருகும்படி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஊழியத்துக்கென்று ஏதாவது உதவ விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக எல்லா தகவலையும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன்.